இப்ப 5ஆம் இடத்துல சனி கொடுக்குறாரா, அடுத்து 6, 7, 8 கஷ்டம். ஒரு நல்ல மாப்பிள்ளை வராருன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு யோசிக்காம பெரிய இடத்து மாப்பிளடா அப்படின்னு யோசிக்காம இருந்தா கல்யாணம் நடந்துரும். இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும். ஆனா அவருக்கு குடிப்பழக்கம் இருந்தா 2.5 வருஷம் கழிச்சு இன்னும் டீப்பா குடிக்க ஆரம்பிச்சுட்டானா வாழ்க்கை போயிடும். அப்ப அதுல யோசிக்கணும். அப்ப ஒரு 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 வசதியான மாப்பிள்ளை வராங்க, அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு. அவரோட கொஞ்சம் வசதியா இருக்காரு, நிரந்தர வேலையில இருக்காரு, நல்லவரு. அப்படின்னு நீ யாரை தேர்ந்தெடுக்கணும்? நல்லவரு, கொஞ்சம் வசதி கம்மி தான். அப்ப இவரை தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டு நீ இவரை தேர்ந்தெடுத்தா மாட்டிக்குவ. அப்ப இந்த நேரத்துல எல்லா வாய்ப்புகளும் உனக்கு கலந்து கொடுப்பாரு கடவுள். அதுல நீ தேர்ந்தெடுக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கை இப்ப நீ தேர்ந்தெடுக்கிறத வச்சுதான். வேலையே கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி. ஒரு நல்ல கம்பெனிப்பா. ஆனா தூரத்துல இருக்கு. அதை விட கொஞ்சம் சம்பளமே உல்டா பண்ணுவாங்க. சம்பளம் இப்ப அதிகமா தான் கொடுப்பாங்க. ஆனா நிரந்தரமா கொடுப்பாங்கிறது கேரண்டி இல்ல. பக்கத்துல இருக்கு. டக்குனு இது பக்கத்துல இருக்க தேர்ந்தெடுக்கக்கூடாது. தூரத்துமே இருந்தாலும் பரவாயில்ல. இதை விட கம்மியா இருந்தாலும் அது நல்ல கம்பெனி டக்குனு வந்து அதுக்கு போகணும். அப்ப தேர்ந்தெடுக்கிறதுல தான் இந்த ஆண்டு சிறப்பா தேர்ந்தெடுக்கணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்க சிறப்பா தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு கோல்டன் இயர் அடிச்சு தூக்கிட்டு போயிடும்.